சாப்பிட்டு உடம்பு வெயிட் போடுறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நல்லா சாப்பிட்டு உடம்பு ஒல்லியாறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நிச்சயமா நீங்களும் ஒல்லியாகலாம். அதுக்கு நான் ஒரு கப் கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளை வந்து தண்ணியில நல்லா 2 தடவை அலசிட்டு கொள்ளு முழுக்க வரைக்கும் தண்ணி ஊத்தி 8 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஊற வச்ச கொள்ளை ஒரு குக்கர்ல போட்டு கூட கொஞ்சம் தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து 7 விசில் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்ச கொள்ளை ஒரு வடிதட்டு மூலமா இந்த மாதிரி வடிகட்டி கொள்ளு தனியாவும் கொள்ளு வேக வச்ச தண்ணி தனியாவும் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் கடவுள் பருப்பு, 3 மிளகாத்தூள் கிள்ளி சேர்த்திருக்கேன். இது கூட 5 பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்திருக்கேன். இப்போ வாசத்துக்கு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டேன். இப்ப வெங்காயம் எண்ணெயில நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த கொள்ளையும் சேர்த்துக்கிட்டேன். கொள்ளை சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் டேஸ்டுக்காக கொஞ்சமா தேங்காய் தூளும் பொடியா நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்திருக்கேன். நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி நம்ம உடல் எடை குறைக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கக்கூடிய இந்த கொள்ளு சுண்டலை வாரத்துல 2 நாள் அல்லது 3 நாள் நீங்க எடுத்துக்கங்க. நிச்சயமா நீங்களும் ஒல்லியாயிரலாம்.